ஓய் பாயாசம். ஜவ்வரிசி பாஸ்தா பாயாசம். அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 கப்பு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன், 1 கப்பு பாஸ்தா சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கூடவே 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்ருங்க. எந்த அளவுக்கு இனிப்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஃபைனலாக மில்க் மெய்டு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நெய் நல்லா விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்க நட்ஸை தட்டி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக ஜூஸியாக ஜவ்வரிசி பாஸ்தா பால் பாயாசம் ரெடி. இதை ஒரு முறை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அட்டா டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அடிமையாயிருவீங்க. வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்குது.